இனிய வணக்கம். குறிப்பறிதல் என்ற அதிகாரத்திலே நாம் பார்க்க இருக்கின்ற 3வது குறள் 1093ங்க. பார்வை குறிப்புகளும் பார்வையில் இருக்கக்கூடிய பண்பட்ட செய்திகளையும் அழகாக எடுத்துச் செல்லும் இடமாகத்தான் வள்ளுவர் இதை நமக்கு தந்திருக்கிறார். இந்த குறள் பாருங்க. நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அகுதவள் யாப்பினுள் அட்டிய நீர் என்று எழுதுகிறார். அதாவது காதலி என்னை பார்க்குறா, நோக்கினாள், அதில் 1000 அர்த்தம் இருந்தது. அந்த பார்வை வெற்று பார்வை அல்ல, ஈரம் தோய்ந்த பார்வை, அன்பு மீறிய பார்வை, அன்பே ஆன பார்வை. நோக்கினாள், அடுத்த அடி நோக்கியவள் என்ன பண்ணான்னா அப்படியே தலையை கவிழ்ந்தாள். நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினள் என்று எழுது. அந்த இறைஞ்சினள் என்பது தான் ஒரு பொடி வச்சிருக்கார். அப்படியே நாணத்தால் தலை கவிழ்ந்தாள். பெண்களுடைய மிகப்பெரிய பேராற்றல், கண்ணீர்னு ஒரு பக்கம் சொன்னாலும் இன்னொரு பேராற்றல் எது அப்படின்னா இந்த வெட்கப்படுதல், நாணத்தால் தலை கவிழ்தல். அது ஒரு மிகப்பெரிய காதல் சக்தி, த போட்டன்ட் வெப்பன் இன் லவ் என்று சொல்வார்கள். அதுபோல் ஒன்று பார்வை, இன்னொன்று இந்த வெக்கம். அந்த பார்வையில் வெக்கம். இதை தலைவன் அப்படியே பார்க்குறான், சொல்கிறான், என் தலைவியே, என்னை கவர்ந்தவளே, என்னை சிறை வைத்த சிங்காரியே, நீ பார்க்கலம்மா, உன்னோட பார்வை, நீ தலை கவிழ்ந்த பார் வெக்கத்தில், அங்கே என்ன பண்ண தெரியுமா அப்படின்னு இவன் சொல்கிறான். எல்லாம் பார்வையிலே பேசிக்கிறாங்க. அகுதவள் யாப்பினுள், யாப்பு என்பதற்கு யாப்பினுள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அதுக்கு பொருள் உண்டு. அதாவது பாட் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்கிறாங்க, வெசில் அது ஒரு பாத்திரம் என்று சொல்கிறார்கள், களம் அந்த ஃபீல்டு என்று சொல்லுகிறார்கள். இதுபோல் பல நிலைகளிலே அது பாத்தி, பயிர் வளரக்கூடிய பாத்தி என்றும் எடுத்துக்கொள்ளலாம். யாப்பினுள், இந்த காதல் பயிர் நம்ம 2 பேருக்கு இருக்கே, இந்த காதல் பயிர், இதை வளர்றதுக்கு நீ ஊற்றிய அந்த நீர் போல உன் பார்வை அமைந்தது. அது பார்வை அல்ல, யா காதல் பயிருக்கான உரம், உயிர். அதிலே நம் காதல் பயிர் வளர்கிறது, செழிக்கிறது என்று காதல் தலைவன் சொல்லுகிறான். அப்போது ஏதோ பார்க்கறது இல்லை இல்லையா? இருவேறு நிலையில் இருப்பவர்கள் தங்கள் இதயங்களை பரிமாறிக்கொள்ளும் இடம். அந்த பரிமாறலிலே அவர்கள் அப்படியே பேசிக்கிற அதாவது பார்வை பேச்சு. சில நேரம் வார்த்தையில் பேசும்போது கூட அதில் நிறைய சேர்க்கை வந்தது. ஆனால் இந்த கண்கள் பேசும் பொழுது, ஏன்னா கண்கள் பொய் சொல்லாது, ஆனால் வாய் பொய்யை தவிர வேறு எதுவுமே சொல்லாது. அதனால் அந்த பார்வையிலே அவர்கள் அந்த காதலினுடைய அந்த நுண்மைகளை எல்லாம் அவர்கள் ரசித்து ரசித்து அவர்கள் உள்ளே அந்த நிமிடங்களை எல்லாம் அவர்கள் சொர்க்கமாக்கி கொள்ளும் இடமாகத்தான் இந்த குறிப்பிட்ட குறட்பா நமக்கு தெள்ளென காட்டுகிறது என்று சொல்லி, நோக்கினாள் நோக்கி இறைஞ்சினாள் அகுதவள் யாப்பினுள் அட்டிய நீர். அப்படியே அந்த கற்பனையில் எல்லாருமே போங்க, அதை அனுபவியுங்கள். ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு காவியத்தை வள்ளுவர் தந்திருக்கிறார் என்று சொல்லி இந்த நாள் இனிய நாளாக இதைய வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.